வீரப்பன் அந்த டீமோட வந்து 5 பேரையும் வந்து இந்த இடத்துலேருந்து குறி பார்த்து சுடுறாரு. 5 பேருமே வந்து அந்த இடத்துலேயே வந்து இறந்து போகிறாங்க. வந்து போலீஸ்காரர் படுத்திருந்தாங்க. அங்கே இந்த பக்கம் வந்து சுட்டுட்டாங்க. ஒரு கெச்சுக்கிட்டே இருக்குது இங்கே மேலே அங்கேருந்து வந்தாங்களான்னு சொல்கிறாங்க. சரி, காட்டுக்கு போகிறோம் தான் அப்போ பார்த்துருக்குறோம். வீரப்பான்னு தெரியாது நம்மளுக்கு அவ்வளோதான். இப்போ வீரப்பனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் எப்படி நல்லவரா கெட்டவரா? உங்களுடைய நாங்களும் அவங்க நல்லவா இல்லை சார். அவங்க சுட்ட இடம் வந்து இது எங்கே அது சுட்டுருக்காங்க வந்து ராக்கி பாய் வந்து அதாவது அந்த டீமோட வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனே வந்து சுடுவார்ல, அந்த சீனுடைய இன்ஸ்பிரேஷனே வந்து ராமாபுர காவல் நிலையத்தில் வந்து வீரப்பன் நடத்திய அந்த தாக்குதல் தான் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து அவர் வந்து ஒரு நேர்காணல்லையே வந்து கேஜிஎஃப் படத்துடைய இயக்குனர் வந்து சொல்லியிருக்காருங்க. இங்கே ஒரு மரம் இருந்தது, அங்கே இந்த இடத்துல ஒரு மரம் இது. அங்கே ஒரு டிஆர் வேன் இருந்தது. டிஆர் வேன் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து இங்கே அது ஓப்பன் இருந்ததில்ல. வீரப்பனார் வந்து செய்தி வந்து நாள் குறிக்கிறாரு. அதாவது இவங்களை அடிக்கிறதுக்கு ஒரு 10 பேரை படுக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து அடிச்சிருந்த சாராயம் ஃபுல்லாக அந்த போதை ஃபுல்லாக அப்படியே இறங்கிடுது. உங்கடா சாமி உங்கள் சகவாசமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனார் அவங்களுடைய டீம் போகுது. அவங்க வந்து எல்லாமே உடைக்கிறாங்க. ஆனால் வந்து யாராலையுமே உடைக்க முடியல. அது வந்து அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஒரு மரக்கதவுடைய ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது இந்தியாவிலேயே மிக முக்கியமான மிக பிரபலமான ஒரு காவல் நிலையம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராமாபுர காவல் நிலையத்துக்கு முன்னாடி நம்ம நின்றுருக்கோம். ஆக்சுவலி பார்த்தோம்னா நீங்கள் இப்போ கேட்குறது எனக்கு புரியுது எப்படி இது பிரபலம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அதாவது பொதுவாகவே வந்து காவல் நிலையமாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும் வந்து லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் வந்து எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. அதற்கு முக்கியமான காரணம் வந்து காவல்துறை காவல் அதிகாரிகள் வந்து மக்கள்கிட்ட நடந்து கொள்ளும் முறை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஜெய்பீம் விசாரணை அப்படின்ற படங்கள்லாம் வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து அந்த ஏழை எளிய மக்களிடம் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து சினிமா அப்படின்லாம் பார்த்துருப்போம். அது வந்து ரியலாக நடந்த ஒரு சில விஷயங்கள் தான் சினிமாவில் வந்து எடுக்கிறாங்க, சரிங்களா? ஆனால் இதற்கு மாறாக வந்து ஒரு தமிழன் வேறு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மைசூர் மாவட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ராமாபுர காவல் நிலையத்தை வந்து தாக்கி 5 காவலர்கள் வந்து உயிரிழந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதாங்க? ஆமாங்க, 1992 20/5 அன்று வந்து வீரப்பன் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் மூலமாக வந்து வீரப்பன் நடத்திய இந்த காவல் நிலைய தாக்குதலில் பணியில் இருந்த 5 காவலர்கள் வந்து அந்த சம்பவ இடத்துலையும் வந்து இறந்து போகிறாங்க. மற்றும் பல்வேறு காவலர்கள் வந்து உயிர் பிழைச்சி இன்னமும் வந்து அந்த குண்டு காயங்களோட வந்து மக்கள் வந்து அந்த அதிகாரிகள் வந்து இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதாவது சம்மந்தமே இல்லாமல் வீரப்பன் வந்து ஏன் வந்து கர்நாடகத்தில் பல காவல்துறை காவல் நிலையங்கள் இருக்கும் பட்சத்தில் ஏன் வந்து குறிப்பாக வந்து ராமாபுர காவல் நிலையத்தை வந்து தாக்குறாரு, அதுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் வாங்க. அதாவது காவல் நிலையத்தை வந்து வீரப்பன் தாக்கியதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா 1991 காலகட்டங்களில் வந்து காவிரி பிரச்சனை வந்து வருது. அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. பட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கர்நாடக மக்கள் வந்து ஏற்றுக்கலை. சில மக்கள் வந்து அதாவது போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா கலவரமாக மாறுது. அந்த கலவரம் நடந்த அந்த எதிரொலி, அதாவது மைசூர், மாண்டியா, பெங்களூரில் இருந்த தமிழர்கள் வந்து அடிக்கப்படுறாங்க. சில அவர்களுடைய வீடுகள் வந்து எரிக்கப்படுது. சில தமிழர்கள் வந்து அங்கேருந்து வந்து ஓடி தமிழகத்திற்கு வந்து அகதிகளாக போகிறாங்க. அவர்களுடைய உடைமைகள் வந்து சூறையாடப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து வீரப்பனுடைய காதுக்கு வருது. ரெண்டாவது வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த காவல் நிலையத்தில் வந்து கிட்டத்தட்ட 1991 காலகட்டங்களில், அதாவது வந்து இந்த காவல் நிலையத்தில் இருந்த அந்த ஆய்வாளர்களாக இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், உள்ள இருக்கக்கூடிய பிசிஸாக இருக்கட்டும், ஸோ தமிழர்கள் வந்து இங்கே அந்த காவிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது தமிழ் பெண்கள் வந்து இந்த காவல் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டு வன்புணர்வு செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் வந்து இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியலை. ஸோ இது வந்து நீங்கள் வந்து மக்கள் டிவியில் நடந்த ஒரு டிவி ப்ரோக்ராம்ஸில் வந்து நம்ம இந்த விஷயம் வந்து பார்த்துருப்போம். வீரப்பனாருக்கு வந்து இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன, வீரப்பனாருக்கு வந்து ஆயுதங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு. AK-47 அப்படின்ற ஆயுதங்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தேடிட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்லூர் அப்படின்ற அந்த ஊரில் வந்து இளைஞர்கள் வந்து சாராயம் காட்சி வந்து மாட்டிக்கிறாங்க. சரி, மாட்டினதுக்கப்புறம் வந்து ராமாபுர ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து அதாவது வந்து சைன் டெயில் வந்து போடணும். ஸோ இந்த இளைஞர்கள் வந்து இந்த ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட்டுட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து வீரப்பனாருடைய காதுக்கு வந்து போகுது. காதுக்கு போனதுக்கப்புறம் வீரப்பனார் வந்து அந்த இளைஞர்களை வந்து போயிட்டு
இந்த போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குது, எப்படி ரன் ஆகுது, நைட்டில் வந்து எத்தனை போலீஸார் வந்து இருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில் வந்து பண்ணிக்கிறாரு. பண்ணினதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கிது. ஸோ வந்து இன்னொரு ஐடியா என்ன கிடைக்குது அப்படின்னா, அர்ஜுனன் வந்து மைசூர் ஜெயிலில் இருக்கும்போது இந்த காவல் நிலையத்தை பற்றி ஒரு கூடுதலான ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு அவருடைய பேர் தெரியல, இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அதாவது பங்காளி சண்டை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சண்டையில் ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து என்னுடைய பங்காளி வந்து என்னுடைய சொத்தை வந்து அபகரிச்சிட்டே இருக்கான், அது வந்து நீங்கள் ஏதாவது கூடுதலாக வந்து ஏதாவது அவங்க மேலே ஆக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் எந்த ஒரு கூடுதலான ஆக்ஷனும் வந்து எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த பங்காளி சண்டை வந்து ஜாஸ்தியாகிட்டு அவர் வந்து கொலை செஞ்சுட்டு இதே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து கிட்ட ஒரு 8-9 மணிக்கு வந்து அவர் வந்து வராரு. வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஐயர்கிட்ட எஸ்ஐ கிட்ட வந்து கொலை செஞ்சுட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் சொன்னதுக்கப்புறம் அப்படியா, சரி உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையில் அவர் வந்து ஏன்டா உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தான் உட்கார சொன்னீங்க அப்படின்னா, ஏன்டா உட்கார சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி நான் கொலை பண்ணிட்டேன்னு சொன்னால் நீங்கள் தான் உட்காருங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த லெவலில் தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து அவங்க நைட்டில் வந்து குடிச்சிட்டு, அதாவது சீட்டை விளையாடிக்கின்னு வரவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றது கிடையாமல் ஒரு கூத்து மூலியமாக தான் வந்து இந்த காவல் நிலையம் வந்து இயங்கிக்கிட்டு அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சோடனே ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்டேஷனை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து வீரப்பனாருக்கு வந்து தெரிஞ்சிருது. இந்த சம்பவங்கள் வந்து நடந்ததை பற்றி வந்து ஒரு நேர்காணல் வந்து நல்லூர் காளியப்பன் அப்படின்ற ஒரு நபர் வந்து கொடுத்துருக்காரு. அந்த நேர்காணலில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது அந்த காலகட்டத்தில் இந்த ராமாபுரம் காவல் நிலைய தாக்குதலுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் 1 நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அவங்க வந்து நான் வந்து ஒரு ஆடு வியாபாரி, நான் வந்து காட்டில் வந்து சாராயம் குடிச்சிட்டு வந்து கட்டில் வந்து கயிறு கட்டில் படுத்திருந்தேன். அவங்க வந்து என்னை வந்து இந்த மாதிரி வந்து நைட்டில் வீரப்பனுடைய ஆளுங்க வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா வீரப்பன் வந்து இருந்தார். நான் வந்து என்ன அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ஒரு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கெடா வெட்டி இதெல்லாம் வைக்கணும், நீ தான் வந்து ஆடுடைய தோல் வந்து உரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பொரி, கடலை, வாழைப்பழம், அதாவது மெய்கண்டரங்க சாமிகளுடைய பட்டியலேருந்து பிடிச்சிட்டு வந்த ஆடுங்க எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஓகே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து கறி சமைக்கிறாங்க. கறி சமைச்சதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு வந்து சாராயம் இல்லாமல் வந்து உள்ளே வந்து கறி போகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டிமாண்ட் பண்ணுறாரு வீரப்பன்கிட்ட. சரி ஓகேன்னு சொல்லி போய் சாராயம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ மட்டும் தான் குடிக்கணும், இங்கே அதாவது டியூட்டியில் இருக்கக்கூடிய அந்த மற்ற வீரப்பனுடைய துப்பாக்கி ஏந்தி அந்த ஆளுங்கக்கிட்ட நீ வந்து இது வந்து கொடுக்கக்கூடாது சாராயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேலையை நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு நைட்டு 1 மணிக்கு, அதாவது 1992 இரவு 1 மணிக்கு வீரப்பன் மற்றும் அவருடைய டீம் வந்து நல்லூர் காட்டில் இருந்து இந்த இடத்துக்கு தான் அங்கே வராங்க. இதுதான் அந்த இடம். அதாவது இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று இருந்திருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவில் அது காட்டுறேன், சரிங்களா? அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த மரம் இருக்கும். இதுதான் வந்து பழைய ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுடைய செட்டப். அதாவது அவங்க வந்ததுக்கப்புறம் பணியில் இரவு 1 மணிக்கு இந்த இடத்துல வந்து ரீச் பண்ணுறாங்க. ரீச் பண்ணதுக்கப்புறம் அதாவது இதுதான் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட அதாவது எப்பயுமே பார்த்திங்கன்னா டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்ஏ தினேஷுடைய கொலை வழக்கு பிறகு எப்பயுமே துப்பாக்கி ஏந்திய ஒரு கூடுதல் காவலர், அதாவது 20 ரிசர்வ் போலீஸ் வந்து எப்பவுமே வந்து இங்கே வந்து இருப்பாங்க, சரிங்களா? அப்படி வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஸ்டேஷனுடைய செட்டப் எப்படி அப்படின்னா, அந்த முன்னாடி வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு கேட் தெரியுதுல்ல, அந்த ஒரு கேட் வந்து கிடையாது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு சேட் இருக்குல்ல, ஒரு பிளாக் போர்டு, அது கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க. அந்த பிளாக் போர்டு இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்டேஷன். அது வந்து அவுட்டர் எல்லாமே. இது வந்து அந்த வெளியில் இருக்கிற கேட்டு, முன்னாடி இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து இப்போ வந்து கட்டியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து அந்த காவலர்கள் வந்து 5 பேர் வந்து அந்த இடத்துல வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க இரவு 1 மணிக்கு. வீரப்பன் அந்த டீமோட வந்து 5 பேரையும் வந்து இந்த இடத்துலேருந்து குறி பார்த்து சுடுறாரு. 5 பேருமே வந்து அந்த இடத்துலேயே வந்து இறந்து போகிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அவங்க என்ன செய்கிறது அப்படின்னே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த உள்ள ஸ்டேஷனில் டியூட்டியில் இருந்த 2 காவலர்கள் வந்து இந்த விஷயத்தை கேட்டுட்டு பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டக்குன்னு சொல்லி ஹனூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மாதேஸ்வரமலை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்து ஒயர்லெஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து வீரப்பனார் வந்து கேட்டுட்டுறாரு. இந்த மாதிரி தாய்லி பசங்க வந்து வராங்களாம், சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் எங்கே அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பயந்து வந்து அவங்க வந்து கவுண்டர் ஃபெயில்
அதாவது கவுண்டர் ஃபயர் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சின்ன வந்து ஒரு கதவு ஒன்று இருந்திருக்கு, ஜன்னல் கதவு மாதிரி. அதுலேருந்து அவங்க வந்து சுடுறாங்க. சுடும்போது வீரப்பன் அவங்க வந்து 303 இதுலேருந்து சுடுறாங்க. பதிலுக்கு வீரப்பன் அவர் வந்து இங்கே நாட்டு துப்பாக்கிகள் வந்து அந்த குண்டுகள் வந்த அந்த அந்த டைரெக்ஷனை பார்த்து சுடுறாங்க. சுடும்போது பார்த்திங்கன்னா நாட்டு துப்பாக்கியில் வந்து நிறைய புல்லட்ஸ் வந்து உள்ளே போகுது. இதை பார்த்துன்னு பயந்துட்டு அப்படியே உள்ளே ஓடிடுறாங்க. இன்னொரு என்னென்னா நைட் 1 மணிக்கு வந்து ஒரு சின்ன வந்து ஒரு டங்ஸ்டன் பல்பு ஒன்று வந்து இருந்திருக்கு. ஸோ அவங்க அங்கேருந்து குறி பார்த்து சுடும்போது அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த லைட்டு வந்து வீரப்பனார் அவருடைய டீமுக்கு வந்து சாதகமாக இருக்குது. அங்கே வந்து என்ன எப்படி இருக்குது, என்ன வெளிச்சம் இருக்குது, எப்படி உள்ள ஆளுங்க இருக்காங்க அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய நபர்களால் அது வந்து பார்க்க முடியுது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காவலர்களுக்கு வந்து அது வந்து அந்த அந்த லைட்டை வந்து ஆடிட்டே இருக்கிறதுனால அது வந்து தொந்தரவாக இருக்குது, அவரால் பார்க்க முடியல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி வீரப்பனோட டீம் வந்து இங்கே வந்து இந்த இடத்த சுட்டுட்டு இங்கேருந்து வந்து பின்னாடி போகிறாங்க. அந்த காலகட்டத்தில் வீரப்பனுடைய பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது இந்த இடத்துல யாருமே வந்து அதாவது வேட்டையில் இருக்கக்கூடிய யாருமே வந்து துப்பாக்கிகள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த துப்பாக்கிகள்லாம் வந்து எல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்காங்க, வாங்கி பின்னாடி வச்சுருக்காங்க. ஸோ வீரப்பனும் வந்து அந்த இளைஞர்கள் வந்து AK-47 வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து கேட்டுட்டு தான் வந்து இங்கே வராரு. அதாவது அந்த துப்பாக்கி அந்த கிடங்குகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஷனுக்கு பின்புறம் இருக்குது, சரிங்களா? அந்த பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கிடங்குகள்லாம் போயிட்டு அந்த துப்பாக்கிகளை வந்துட்டு இருந்த சேத்துக்குழி கோவிந்தனாக இருக்கட்டும், வீரப்பனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 1 மணிக்கு வந்து இந்த சைடில் வந்து போயிடுறாங்க. ஸோ அதே டைமில் இதுதான் இது ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வந்து ஒரு கோட்ரஸும் ஒன்று இருக்குது. அந்த கோட்ரஸில் இருந்து நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அந்த கோட்ரஸில் வந்து ஒரு காவலர் வந்து இவங்க நடத்தி அந்த துப்பாக்கி சுடுதலில் வந்து அவங்களும் வந்து பார்த்து சுடுறாங்க. வீரப்பனாரை வந்து பார்த்து அந்த டீமை பார்த்து சுடுறாங்க. வீரப்பனார் இங்கேருந்து வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஒழுங்காக ஓடி போயிட உயிர் மேலே ஆசை இருந்தால், இல்லைனா தலைக்காலெலாம் பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சொன்ன உடனே சரி அப்படி வந்து அவர் வந்து ஒரு ஆள் வந்து இத்தனை நபரை வந்து தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே ஓடிடுறாரு. இரவு 1 மணிக்கு இந்த சத்தம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் ரொம்ப அமைதியான இருக்கக்கூடிய இந்த ஊரில் வந்து ஒரு அதாவது இந்த நடத்திய அந்த துப்பாக்கி சுடுதல் வந்து அதாவது பளின்னு கேட்குது. நல்லூர் காளியப்பனும் வந்து அவரை விட்டுட்டு அங்கே போனார்ல, இது முடிச்சுட்டு டேரெக்டாக அங்கே தான் போகிறாங்க. அதாவது திணலி காட்டுக்கு இந்த டீம் வந்து தப்பிச்சுட்டு போயிட்டு ஒரு டீம் வந்து அவங்க அங்கே போகிறாங்க. என்ன சத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நல்லூர் காளியப்பன் வந்து கேட்குறாரு. இல்லை இந்த மாதிரி வந்து ராத்திரி அதாவது ராமாபுரம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அடித்து தூக்கிட்டோம், ஒரு 10 பேரை படுக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து அடிச்சிருந்த சாராயம் ஃபுல்லாக அந்த போதை ஃபுல்லாக அப்படியே இறங்கிடுது. உங்கடா சாமி உங்கள் சகவாசமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நைட்டு போகிறாரு. போகும்போது காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஹூக்கியத்துலேருந்து அதாவது லாரியாக போலீஸ் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம சரியாக மாட்டிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த சம்பவங்களை எந்த ஒரு தப்புமே செய்யாத அந்த ஒரு நபர் வந்து தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் வந்து சிறை இருந்து அதுக்கு பின்னாடி தான் வந்து விடுதலையாட்டி இப்போ வந்து நல்லூரில் வந்து அமைதியாக வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. சினிமாவில் நடக்கிறது வந்து உண்மையெல்லாம் நடந்த ஒரு விஷயத்தை தான் சினிமாவில் எடுக்கிறாங்க அப்படின்றது நம்ம பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, KGF 2ல் வந்து பெங்களூரில் வந்து ராக்கி பைக் வந்து ஒரு ரைடு வந்து நடக்கும். அந்த ஒரு ரைடில் அதாவது ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட் வந்து தங்க பிஸ்கெட் வந்து அதாவது அந்த ரைடு நடத்தின அந்த அதிகாரிகள் வந்து பறிமுதல் செஞ்சுட்டு கொண்டு வந்து அந்த காவல் நிலையத்தில் வைப்பாங்கள்ல, அதை வந்து ராக்கி பாய் வந்து அதாவது அந்த டீமோட வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனே வந்து சுடுவார்ல, அந்த சீனுடைய இன்ஸ்பிரேஷனே வந்து ராமாபுர காவல் நிலையத்தில் வந்து வீரப்பன் நடத்திய அந்த தாக்குதல் தான் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து அவர் வந்து ஒரு நேர்காணல்லையே வந்து KGF படத்துடைய இயக்குனர் வந்து சொல்லியிருக்காருங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம புத்தகங்களில் படித்ததாக இருக்கட்டும், காணொலியில் வந்து பார்த்ததாக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நம்ம வந்து இது வந்து சொல்லிட்டோம். பட் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த அண்ணா வந்து அந்த சம்பவம் டீ கடை வந்து இருக்காரு. ஸோ அப்போ என்ன நடந்துச்சுன்னா அந்த வீரப்பன் அவங்களுடைய இங்கே வந்து போலீஸ்காரர் படுத்திருந்தாங்க. அங்கே இந்த பக்கம் வந்து சுட்டுட்டாங்க. அப்போது சத்தம்லாம் தெரியும் நான் பார்த்ததில்ல. என்ன ஆச்சு, அடுத்த நாள் என்ன நடந்துச்சு? அதே கலாட்டி ஆகி போச்சு. வந்தால் போலீஸ்காரன் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு அப்போ எவ்வளோ வயசு இருந்துச்சு? ஒரு 40 இருக்கும், 40-50 இருக்கும், 40-50 வயசு இருக்கும். அந்த தாக்குதல் பற்றியான இந்த ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த அண்ணா வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். சொல்லுங்கண்ணா, இந்த ராமாபுரம் ஸ்டேஷன் தெரியுமா சார்? இங்கே வந்துங்க அந்த ஒரு கெஜ்குட்டே இருக்குது இங்கே மேலே, அங்கேருந்து வந்தாங்களான்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு தமிழ் படமே ஜாஸ்தி இங்கே ಎಲ್ಲ இருக்கிற ஒரு 65% தமிழ்நாடுగా இருப்பேன். எல்லாம் பவானிக்காரர், பவானி, ஈரோடு, மேட்டூர்காரர் வந்து அங்கேருந்து வந்து இங்கே ஒரு தமிழ் படம் ஓடிட்டு இருந்தோம். இங்கே டென்ட் இருந்தோம். 12:20க்கு அந்த படம் விட்டுருச்சு. எல்லாம் இப்போ
படம் பார்த்துட்டு எல்லாம் போயிட்டு 11:45 வந்துட்டாங்க. வந்துட்டு ನೋಡ ಹಂಗೆ ಅಪ್ಪ ಟಿ.ಸಿ.ಯಲ್ಲಿ ಇದು வீடே இல்லை. இது ஒரு ஸ்டேஷன் பழைய வீடு இருக்குதா, லாரி நிறுத்திருக்குதಲ್ಲ, அந்த பழைய வீடு இன்ஸ்பெக்டர் வீடு வந்து அங்கே நிறுத்திட்டு ஒரு மரம் இருந்தது. காவல் நிலையத்தில் அட்டாக் பண்ணும்போது யாராவது காவல்துறை அதிகாரிகள் பொழைச்சிருக்காங்களா சார்? இல்லை, 5 பேர் போயிட்டாங்க. உள்ளே இருந்த அந்த பாக்கில் இது வந்து தமிழ்நாடு சார். இது வந்து தமிழ்நாடு 1957 ஊட்டி தமிழ்நாடு சேர்ந்தது. இந்த மலை கர்நாடகா விட்டுட்டாங்க. அந்த மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கும் போது இது வந்து கர்நாடகாவில் கொள்ளைகால கர்நாடகா வந்து கொள்ளைகாலன்னு தமிழ்நாடு தான். இங்கேருந்து பார்டர் இது 12 கிலோமீட்டர் தான் நமக்கு. நான் வாழக்கூடிய மக்கள் வந்து தமிழர்கள், ஆனால் இந்த நிலப்பரப்பு வந்து கர்நாடகா. ஸோ இந்த தாக்குதலுக்கு அப்புறம் இந்த ஊர் எப்படி மாறிச்சு? அடுத்த நாள் என்ன ஆச்சு? இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு சார். இல்லை, போலீஸ் எல்லாம் எப்படி வந்தாங்க? அப்புறம் என்ன இன்சிடென்ட் ஆகும்போது எல்லாம் நிறைய ஸ்டாப் போட்டுட்டாங்க. அப்படி ஆச்சுன்னா அப்போ தரம்சிங் ஹோம் மினிஸ்டரும் நான் வந்து இங்களுக்கு ஸ்பாட் எல்லாம் போயிட்டு ஒಳ್ಳொಳ್ಳೆ வெப்பன்ஸும் எல்லா ஸ்டாப் எல்லாம் கொடுத்தாங்க. அவன் வீரப்பன் எல்லாம் என்னென்னோ ராவடி பண்ணிட்டு என்னென்னோ. அவங்க சுட்ட இடம் வந்து இது எங்கே சுட்டுருக்காங்க? யாரா? அதாவது வீரப்பனுடைய எப்படி தெரியுமா சார் பொசிஷனும்? இங்கே ஒரு மரம் இருந்தது, அங்கே நிறுத்தி இருந்தது. இந்த இடத்துல ஒரு மரம் இது. அங்கே ஒரு டிஆர் வேன் நிறுத்தி இருந்தது. டிஆர் வேன் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து இங்கே அது ஓப்பன் இருந்ததா அந்த காலத்தில்? இந்த கேட்லாம் இருந்துச்சுங்களா? கேட் எல்லாம் இருந்தது. இது ஓப்பன் இருந்தது. அது அந்த கோடை அந்த ஒயர்நெட்டெல்லாம் ஓப்பன் இருந்தது. அந்த ஓப்பனில் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு 5 பேர் போலீஸ்காரரும் எல்லாம் தூங்கிட்டு அடித்தாங்கல்ல. உள்ளே இருந்ததும் ஒரு 4-5 தப்பேதாரும் 8 கான்ஸ்டேபிளும் ஒரு ஏஎஸ்ஐலாம் உள்ளே மாற்றிட்டாங்க. கடை வந்து இது மட்ராஸ் கவர்மெண்ட் கடை. அது அந்த கடைக்கெல்லாம் புல்லெட்டை அடிச்சிருக்கேன். அது உள்ளே வெளியே படிச்சிருந்தாங்களா, எல்லாம் போயிட்டாங்க. அங்கே இங்கே இருக்குதுல்ல அந்த கேட்டும், அங்கே ஒரு வீடு இருந்தால் எல்லாம் ஸ்பாட்டில். அங்கே நாங்களும் ஒரு 1/2 மணி 3/4 மணிக்கே வந்தோம். ஒரு பயிராதி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கே வந்துட்டீங்க. சத்தம் ஜாஸ்தியாக வந்திருக்கும். வந்துட்டீங்க 5 பேர். இல்லை, அந்த ஃபயரிங் சவுண்டு ரொம்ப சவுண்டு வந்திருக்கும். இப்போ அவர் இறந்த போது இந்த வெளியில் இங்கே படுத்திருந்தாங்களா அந்த 5 காவலர்கள்? அதுக்குள்ள அந்த கோடு இருக்குதுல்ல, அந்த கேட்டு பாக்ஸில் இருக்குது. அந்த கேட் அந்த டைமில் இருந்துச்சா? இல்லை, இப்போ கட்டியிருக்காங்க. இப்போ இங்கே இப்போ இன்சிடென்ட் ஆகிருக்கும் போது வந்து ஓகே. அந்த கேட்டுக்குள்ளே படுத்து இருந்திருக்காங்க 5 பேர். அங்கே சார் ஓப்பன் ஓப்பன். இந்த செவரெல்லாம் இப்போ கட்டியிருக்காங்க. இப்போ கட்டியிருக்காங்க. ஸ்டேஷன் அது அப்போ இருந்த ஸ்டேஷன்? அப்போ ஸ்டேஷன். இது தமிழ்நாடு ஸ்டேஷன். ஃப்ரண்ட் மட்டும் இப்போ கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் மாத்திரம் ஓப்பன் இருந்தது. ஃப்ரண்ட் மாத்திரம் அந்த ஒயர்நெட்டு அந்த வெள்ளை பெயிண்ட் எடுக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஓப்பன் இருந்தது. சினிமாவில் நடக்கிறது வந்து உண்மையெல்லாம் நடந்த ஒரு விஷயத்தை தான் சினிமாவில் எடுக்கிறாங்க அப்படின்றது நம்ம பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, KGF 2ல் வந்து பெங்களூரில் வந்து ராக்கி பைக் வந்து ஒரு ரைடு வந்து நடக்கும். அந்த ஒரு ரைடில் அதாவது ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட் வந்து தங்க பிஸ்கெட் வந்து அதாவது அந்த ரைடு நடத்தின அந்த அதிகாரிகள் வந்து பறிமுதல் செஞ்சுட்டு கொண்டு வந்து அந்த காவல் நிலையத்தில் வைப்பாங்கள்ல, அதை வந்து ராக்கி பாய் வந்து அதாவது அந்த டீமோட வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனே வந்து சுடுவார்ல, அந்த சீனுடைய இன்ஸ்பிரேஷனே வந்து ராமாபுர காவல் நிலையத்தில் வந்து வீரப்பன் நடத்திய அந்த தாக்குதல் தான் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து அவர் வந்து ஒரு நேர்காணல்லையே வந்து KGF படத்துடைய இயக்குனர் வந்து சொல்லியிருக்காருங்க. இந்த ஒரு தாக்குதலுக்கு பிறகு காவல் நிலைய அதிகாரிகள் வந்து சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த காவல் நிலையம் இப்படி தான் இருக்குது, இந்த அதிகாரிகள்லாம் இப்படி தான் இருக்காங்க, வேலை செய்யாமல் சோம்பேறிங்களா, அதாவது நைட்டில் வந்து இந்த மாதிரி தான் இந்த செட்டப் இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து காவல்துறைக்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. யார் வந்து இந்த விஷயத்தை வந்து வீரப்பனார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அந்த சைன் போர்டை வந்து அந்த கலாச்சாரம் கேஸில் வந்து மாட்டின அந்த ஆளுங்க தான், இளைஞர்கள் தான் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த 5 இளைஞர்கள், அதாவது நல்லூருக்கே வந்து அதாவது கிட்டத்தட்ட அந்த ஷக்கீல் அகமது எஸ்ஐ, அதுக்கப்புறம் SP ஹரிகிருஷ்ணா, மந்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்து அந்த சம்பவ இடத்துக்கே அந்த ஊருக்கே அந்த நல்லூருக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த 5 இளைஞர்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த 5 இளைஞர்களை கிட்டத்தட்ட வந்து இப்படி பின்னாடி வந்து நிற்க வச்சுட்டு 5 நபர்களையும் வந்து அனாதை போன மாதிரி வந்து சுட்டு அந்த காவல் அதிகாரிகள் வந்து எல்லாருமே வந்து சுட்டு கொல்றாங்க. சுட்டு கொல்லும் போது கூட ஒரு
காவல் அதிகாரி வந்து ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையுமே சுடட்டும், 5ஆவதாக இருக்கக்கூடிய நபரை வந்து சுடலை அப்படின்னா அவன் வந்து நமக்கு எதிராக வந்து சாட்சியங்கள் சொல்லி நம்ம எல்லாருமே உள்ளே போயிடுவோம், அதெல்லாம் பார்க்காத சூடு அப்படின்னு சொல்லி 5 நபர்களையுமே வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. அதாவது அந்த 5 இளைஞர்களில் வந்து தங்கவேலு அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞருடைய அப்பா வந்து ஒரு சேனலுக்கு வந்து ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சும்மா வந்து கூட்டிகிட்டு தான் போனாங்க, கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 5 நாள் கழித்து வந்து எங்களுடைய பசங்க வந்து பணமாக தான் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையிலே இருக்கும்போது அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இல்லை வீரப்பனுடைய டீமுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஸ்பை, இந்த உளவாளி, இந்த விஷயம் உளவு செஞ்ச வந்து காவல்துறை அதிகாரிகள் நாங்கள்லாம் தான் பார்த்துட்டு சும்மா இருப்போமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிடுறாரு. சொல்லும்போது அவங்க எல்லாருமே அழுகுறாங்க. நான் அவங்க வந்து எந்த ஒரு உதவியுமே செய்யலையே, ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் எந்த ஒரு தப்புமே செய்யலை, எங்களுடைய பசங்க எந்த ஒரு தப்புமே செய்யலை, இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எங்களுடைய பசங்களை கொண்டீங்கன்னு சொல்லி அவர் வந்து அழுகுறாரு. அழும்போது அதெல்லாம் நீ வந்து எங்களை எதுவும் செய்ய முடியாது அப்போடா அப்படின்னு சொல்லிட்டு மந்தாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அனுப்பிச்சி விட்றாரு. அவர் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு அந்த கர்மா அந்த இன்ஸ்பெக்டருக்கு எப்போ வரணும் அப்படின்றத வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்கு. அதாவது அவருடைய பையன் கிட்டத்தட்ட ஒரு வளர்ந்து ஒரு பெரிய ஆளாயிட்டு ஒரு காலேஜ் போகிற டைமில் பார்த்திங்கன்னா அந்த மந்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போலி என்கவுண்டர் நடத்திய அந்த இன்ஸ்பெக்டருடைய பையன் வந்து ஒரு சாலை விபத்தில் வந்து இறந்து போயிடுறாரு. அவருக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது, அவருடைய ஒரே ஒரு பையன் தான் அவருக்கு, வேறு எந்த ஒரு குழந்தைங்களும் கிடையாது. அந்த ஒரு பையன் வந்து சாலை விபத்தில் இறந்து போனதுனால அந்த குடும்பமே வந்து அதோட வந்து முடிஞ்சு போகுது. கர்மா வந்து ஃபயர் அப்படின்னு சொல்லி சும்மாவை சொன்னாங்க. இந்த ஸ்டேஷனுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்கிறேன். அதாவது சுதந்திர தினம், அதாவது இண்டிபெண்ட் ஆகஸ்ட் 15க்கு இந்த ஸ்டேஷனை வந்து ஓப்பன் பண்ணுறதா இந்த இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஸ்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். உள்ளே வந்து அந்த காவல் ஆய்வாளர்கள் அதிகாரிகள் இறந்ததாக சொல்லக்கூடிய அந்த இளைஞர்களுடைய அந்த காவல் அதிகாரிகளுடைய ஃபோட்டோஸு, அதாவது அந்த இறந்ததாக சொல்லக்கூடிய அந்த 5 காவலர்களுடைய புகைப்படம் வந்து எல்லாமே கொண்டு வந்து வெளியில் வைப்பாங்களாம், எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்களாம். உள்ளே வந்து அந்த கதவு இருக்குல்ல, அதை நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா வீரப்பனவங்க நாட்டு துப்பாக்கியில் சுட்ட அந்த பெல்லட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து அந்த கதவில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. பட் வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டிட்டேன். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராமாபுரம் காவல் நிலையத்திற்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இது 2வது நாள் நம்ம இங்கே இருக்கிறது. நமக்கு வந்து ஃபஸ்ட் நாள் நம்ம வந்து போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டோம், ஆனால் வந்து பர்மிஷன் கொடுக்கல. எஸ்பி ஆஃபீஸில் வந்து போயிட்டு நம்ம வந்து எஸ்பி கிட்ட வந்து பர்மிஷன் லெட்டர் வாங்கி அதுக்கு கொண்டாந்து கொடுத்தா தான் வந்து வீடியோ வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை காட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் மூலிமா வந்து ஒரு நண்பர் வந்து நமக்கு வந்து உதவி செஞ்சார். அதாவது எக்ஸ் மினிஸ்டர் வீரப்பனால் வந்து கடத்தி கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட சொல்லக்கூடிய அந்த எக்ஸ் மினிஸ்டர் நாகப்பா வந்து இந்த ஊரை சேர்ந்தவர் தான். ஸோ அவருடைய பிஏ, அவருடைய சொந்த பிஏ வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சொல்லிவிட்டார். அவரும் வந்து கொஞ்சம் வந்து அந்த பிஏவுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வச்சு நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. அது வரையும் அந்த நண்பருக்கு வந்து ஒரு நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன். நாமளும் மற்ற சேனல்ஸ் மாதிரி வந்து வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து இந்த இடத்த வந்து ஒரு ஃபோட்டோவை போட்டு வீடியோ வந்து அப்லோட் செய்ய முடியும். இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கே வந்து நான் வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு வந்து அந்த இடங்கள் வந்து வர முடியலனாலும் என்னோட காணொலி மூலியமாக நீங்கள் வந்து இந்த இடம் வந்து இப்போ இங்கே எப்படி இருக்குது, இந்த ஊர் எப்படி இருக்குது, இந்த காவல் நிலையத்துக்கு முன்னாடி இந்த கோட்ரஸ் எப்படி இருக்குது, இதை வந்து நான் வந்து லைவாக வந்து நான் உங்கள்கிட்ட காட்டும்போது அந்த சுவாரஸ்யம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வேறு ஒரு எதுவும் கிடையாது எனக்கு. அதை வந்து நான் உங்களுக்கு லைவாக காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லொக்கேஷனில் நான் வந்து தேடி அந்த லொக்கேஷனுக்கு வந்து நான் போயிட்டு வீடியோ வந்து அப்லோட் செஞ்சுட்டு, இது வந்து இந்த நேராக நம்ம போனோம் அப்படின்னா தமிழ்நாடு அந்தியூர், மதேஸ்வரம் மலை, அப்படியே கோபிநாத்தம் வீரப்பனாருடைய ஊர், இதெல்லாம் வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு இந்த சைடு. அப்படியே இந்த சைடு இந்த காவல் நிலையத்துக்கு வலது சைடில் நம்ம போனோம் அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து கர்நாடகம். கிட்டத்தட்ட கொல்லேகால், மைசூர், சாம்ராஜ் நகர், இது ஃபுல்லாக வந்து இந்த வழியில் போனால் நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். இந்த தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு காவல்துறை எப்படி வந்து இந்த நல்லூர் இளைஞர்களை வந்து சும்மா விடலையோ அதே மாதிரி வீரப்பன் வந்து இது வந்து சும்மா விடுவாங்களா? அந்த பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர்களுடைய அந்த பேரண்ட்ஸ் வந்து போயிட்டு வீரப்பனார்கிட்ட இந்த மாதிரி வந்து கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பொய்யான ஒரு என்கவுண்டர், இந்த மாதிரி நீங்கள் AK-47 இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிங்களாமே. அது வந்து அந்த பசங்க சொன்னதுனால எங்கள் பசங்களை எல்லாருமே வந்து கொண்டுட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி
வீரப்பனாருடைய செய்தி வந்து இந்த காதுக்கு வருது. இதை வந்த உடனே வந்து வீரப்பன் வந்து சும்மா இருப்பாரா? இந்த சம்பவங்கள் நடந்த சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா எஸ்ஐ ஷாகுல் ஹமீது இந்த சம்பவங்கள் நடந்த சில இந்த சம்பவங்கள் அந்த இளைஞர்கள் நடந்த சில விஷயங்கள் வந்து இந்த இளைஞர்கள் இறந்த சில நாட்களுக்கு பிறகு வீரப்பனாருடைய காதுகளுக்கு இந்த செய்திகள் வரவே வீரப்பனார் வந்து செய்தி வந்து நாள் குறிக்கிறார். அதாவது இவங்களை அடிக்கிறதுக்கு எஸ்ஐ குறிப்பாக வந்து எஸ்ஐ ஷக்கீல் அகமது தீராத ஒரு வன்மம் வந்து வீரப்பனாருக்கு வந்து இருக்குது. எஸ்பி ஹரிகிருஷ்ணா மேலேயும் வந்து ஒரு தீராத ஒரு வன்மம் இருக்குது. அதாவது 2 அமாவாசையில் வந்து இந்த நாய்களை வந்து நான் வந்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து வீரப்பனார் வந்து எஸ்பி ஹரிகிருஷ்ணாவாக இருக்கட்டும், ஷக்கீல் அகமதாக இருக்கட்டும், அவர்களை வந்து ஹூக்கியத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொப்பங்காட்டு பகுதியில் வந்து அவர் என்ன செஞ்சார், அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து என்ன ஆனாங்க, வீரப்பன் வந்து அவரை வந்து எந்த மாதிரி வந்து பழி தீர்த்தார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் அடுத்த வீடியோ வந்து அப்லோடும் செய்ய போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.